ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் ஜோதிடர் ஆர் ரவிசாமியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய தினப்பதிவு ஓம் சக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலின் 50வது பதிவு. எங்களது பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவு குடும்ப மகிழ்ச்சிக்கும் லட்சுமிகரமான வாழ்க்கை அமைவதற்கும் உண்டான பதிவு. நேயர்களே, இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மங்கையர்கள் அனைவரும் இரவு தூங்கி விழித்தவுடன் காலை முதலில் வீட்டின் பின் கதவை முதலில் திறக்க வேண்டும். வீட்டின் பின் கதவை முதலில் திறக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு இரண்டு நிமிடங்கள் கழித்த பிறகு முன்வாசல் கதவை திறக்க வேண்டும். முன்வாசல் கதவை திறந்த பிறகு நேராக கை கால்கள் முகங்களை கழுவி கொண்டு முதலில் செய்யக்கூடிய அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெற்றியில் குங்கும திலகம் இட வேண்டும். நெற்றியில் குங்குமம் இட வேண்டும். ஏன்னா முகங்கைகள் கழுவணும்னா வெறும் நெத்தியா இருக்கும் இல்லையா? நெற்றில் குங்குமம் இட்ட பிறகு மற்ற வேலைகளை துவங்க வேண்டும். அதன் பிறகு நேராக வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும். தினமும் வாசலில் நீர் தெளித்து கோலம் போடுவதை வழக்கமாக கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்கழி மாசம் மட்டும் கோலம் போட்டுட்டு மற்ற மாசங்கள்ல போடாம விடுறாங்க. வருஷம் முழுவதும் கோலம் போடணும். இது குடும்பத்துக்கு மிகவும் நல்லது. அப்புறம் தூங்கி விழிச்சதுக்கு அப்புறம் கோலம் எல்லாம் போட்டு ஒரு சுறுசுறுப்பான வாழ்க்கையை தொடங்க வேண்டும். சோகம் இல்லாமல் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தொடங்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்கவே கூடாது. குளித்தாலும் சரி, மற்ற நேரங்களிலும் சரி, தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. பெண்கள் இல்லாத ஒரு தலையாக இருக்க வேண்டும். சொரியக்கூடாது. தலை சொரிவதை தவிர்க்க வேண்டும். தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அப்புறம் பெண்கள் உணவு பரிமாறும் போது நிச்சயமா கைகள்ல வளையல் கண்டிப்பா இருக்கணும். உணவு பரிமாறும் போது கைகள்ல வளையல் இருக்கணும். இது அவசியம் இருக்கணும். அப்புறம் வீட்டுல துடைப்பம் இருக்கு இல்லையா? துடைப்பம். அந்த துடைப்பம் 108 லட்சுமிகரமான பொருள்கள். 108 பொருள்கள்ல துடைப்பமும் ஒண்ணு. விளக்காமருன்னு சொல்றோம்ல, துடைப்பம் அதுவும் ஒண்ணு. அதை நேராக குத்துவாக்கில் வைக்க கூடாது. படுக்க வாக்கில மறைச்சுதான் வைக்கணும். வர்றவங்க போறவங்க கண்ணில் படாத அளவுக்கு மறைச்சி வைக்கணும். துடைப்பு யாரு கண்ணிலையும் படக்கூடாது. மற்றவங்க கண்ணில் படக்கூடாது. அப்புறம் உடைந்த பொருள்கள் ஏதாவது உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், அதை தூக்கி போடுங்க. சாமி படமா இருந்தா குழந்தை, சாமி படமா இருந்தா தண்ணியில போட்டுருங்க. உடைந்த பொருள்கள் எதையும் வச்சிருக்க வேண்டாம். அது விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் சரி. முக்கியமா உடைந்த பொருள்கள் வீட்டுல இருக்கிறது லட்சுமிகரத்தை தடுக்கும். உடைந்த பொருள்களை தூக்கி போட்டுருங்க. கிழிந்த உடை இதெல்லாம் அணியாம, கந்தல் துணிகள் அணியாம கூடுமான வரைக்கும் லட்சுமிகரமா இருங்க. அப்புறம் பெண்கள் கணுக்கால் அணியக்கூடிய நகை என்ன? கொலுசு. இந்த கொலுசை யாருக்கும் கடனாவோ இரவலோ கொடுக்காதீங்க. கொலுசை மட்டும் யாருக்கும் கடனா கொடுக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்கப்புறமா நம்ம வீடுகள்ல சுபகாரியங்கள் நடக்குது இல்லையா? சுபகாரியங்கள் நடந்ததுக்கு அப்புறமாவோ அல்லது நம்ம வீட்டுல உள்ள உறவினர்கள் வீட்டுக்கு போறதோ இல்ல வெளியூர்களுக்கு போறதுக்கு பிறகோ தலை குளிக்க கூடாது. சுபகாரியங்கள் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே தலை குளிச்சிடணும். ஆமா, முன்னாடியே தலையை குளிச்சிடணும். அதுக்கு பிறகு தலை குளிக்க கூடாது. இந்த செயல்களை எல்லாம் நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல லட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும். மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நிச்சயமாக அமையும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குடும்பமான வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.